வணக்கம் entrepreneurs. கெனிஷா அப்படின்னு ஒரு பிரபலம். இவங்க ரீசெண்டாக துபாயில் ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட கமிட் ஆகுறாங்க. ஆனால் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே பல பிரச்சனைகள். ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கிரிமினல் கேஸு, சிவில் கேஸுன்னு நிறைய சிக்கலில் தான் போய் இந்த ஈவெண்ட் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாவோ இல்லை ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் ஷோ பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாவோ இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக ஒரு ஆர்டிஸ்ட் என்கேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்றத உங்கள் கையிலேயே வச்சுக்கணுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஆர்டிஸ்ட் என்கேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட்னா என்ன, இதில் என்னென்ன முக்கியமான கிளாஸஸ் எல்லாம் வரணும், இது யாரெல்லாம் சைன் பண்ணணும், எப்போ சைன் பண்ணணும், இப்படி இந்த ஆர்டிஸ்ட் என்கேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் பற்றி டீட்டெயில்டாக பேச போகிறோங்க. நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். சரிங்க, இந்த லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைன் பண்ண வேண்டிய அந்த அக்ரிமெண்ட் பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நிறைய பேர் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற ஒரு கனவோட ஒரு ஆசையோடு இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அந்த கனவை தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. இன்னொரு சில பேர் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுத்தடுத்த நிலைக்கு தன்னோட பிஸ்னஸை கொண்டு போகிறதுல நிறைய சிரமங்கள் சந்திப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. அதோடைய முதல் கட்டமாக ஆல்ரெடி ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். அதில் பிஸ்னஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸு, பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்களுமே அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். சரிங்க, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாவோ இல்லை ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோ வச்சுருக்கீங்க. ஒரு பெரிய கான்சர்ட் இல்லை ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் ஷோ ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சிறு தவறு கூட பல லட்சம் ரூபாய் இழப்பில் கொண்டு போய் விட்டுருவோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு பேமெண்ட் வராமல் போயிடலாம். இல்லை நீங்கள் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கமிட்டான ஆர்டிஸ்ட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டாங்க, ஆனால் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நாள் ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. இல்லை அந்த இடத்துல வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை, இல்லை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வராங்க ஆனால் உங்ககிட்ட எனக்கு இந்த மாதிரியான ரூம் தான் வேணும், இல்லை இந்த மாதிரியான ஃப்ளைட் டிக்கெட் தான் வேணும் அப்படின்னு நிறைய டிமாண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருங்க. இது எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரே வழி இந்த ஆர்டிஸ்ட் என்கேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்றத சைன் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தவிர்க்க முடியும். சரிங்க, ஒரு ஆர்டிஸ்ட் என்கேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது ஒரு மியூசிஷியனோ இல்லை ஒரு சிங்கராகவோ இல்லை ஒரு பர்ஃபார்மராகவோ இருக்கீங்க. ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி உங்களை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் இடையில சைன் ஆகக்கூடிய ஒரு லீகல் கான்ட்ராக்ட் தான் இந்த ஆர்டிஸ்ட் என்கேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறதுங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்க ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அப்போது எவ்வளோ நேரம் பெர்ஃபார்ம் பண்ணணும், எங்கே அந்த ஈவெண்ட் நடக்க போகுது, என்ன தேதியில் நடக்க போகுது, இதுக்கு எவ்வளோ ஃபீ, இது எல்லாத்தையும் ஒரு அக்ரிமெண்ட்டாக போட்டு சைன் பண்ணுறது தான் இந்த ஆர்டிஸ்ட் என்கேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறதுங்க. சரிங்க, அடுத்து எந்த மாதிரியான ஈவெண்ட்டெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஒரு சிங்கிங் ஷோ, ஒரு லைவ் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா இல்லை ஒரு டிஜே பர்ஃபார்மன்ஸ், அவ்வளோ ஏங்க ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இது தவிர்த்து இன்னும் நிறைய ஈவெண்ட் ஷோஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பிராண்டை லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், சோஷியல் ஈவெண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் அந்த ஈவெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த ஆர்டிஸ்ட்டை என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே கட்டாயம் இந்த ஆர்டிஸ்ட் என்கேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்றத சைன் பண்ணுவோங்க. சரிங்க, நான் இந்த இடத்துல திரும்ப ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்கிறேன், பெர்ஃபார்மர் அப்படின்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா. யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் இல்லை பெர்ஃபார்மர் இந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் வந்து ஒரு சிங்கராக இருக்கலாம், இல்லை ஒரு மியூசிஷியனாக இருக்கலாம், இல்லை ஒரு சினிமா பிரபலமாக இருக்கலாம், ஒரு செலிபிரிட்டி, இன்ஃப்ளூயன்சர், டிஜே, இந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரியில் இருந்தாலுமே நீங்கள் ஆர்டிஸ்ட் அப்படின்ற கணக்கில் தாங்க வருவீங்க. ஸோ ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களோட பேக்கில் எப்பவுமே இந்த ஆர்டிஸ்ட் என்கேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்றது இருக்கணும். இது ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, அந்த ஆர்டிஸ்ட்டை ஹையர் பண்ண போகிற ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருந்தாலுமே உங்ககிட்டயும் இந்த அக்ரிமெண்ட் அப்படின்றது எப்பயுமே ரெடிமேடாக உங்கள் பேக்கில் வச்சுக்கணுங்க. சரி, அடுத்து ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும், இந்த அக்ரிமெண்ட்டை எப்போ சைன் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அட்வான்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணணுங்க. அதுவே நீங்கள் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை இவங்க தான் இந்த ப்ரோக்ராமில் பாட போகிறாங்க, இல்லை இவங்க தான் இந்த ப்ரோக்ராமில் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு வெளி உலகத்துக்கு நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயம் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கணுங்க.
சரிங்க, அடுத்து கிளைமேக்ஸுக்கு வந்துருமா? இந்த ஆர்டிஸ்ட் என்கேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். யாரெல்லாம் இதை சைன் பண்ணணும், எப்போ சைன் பண்ணணும், இதெல்லாம் பார்த்துட்டோம். கடைசியாக இந்த அக்ரிமெண்ட்டில் என்னென்னலாம் முக்கியமான கண்டிஷன்ஸ், கிளாஸஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும் பார்த்துடலாமா? சரிங்க, முதல்ல பார்ட்டிஸோட பேர்கள், அதாவது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒரு பக்கம், இன்னொன்று அந்த பர்ஃபார்மர் யார் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களோ அவங்க, இந்த 2 தரப்பினருடைய பேர்களும் மென்ஷன் பண்ணியிருக்கணுங்க. இதுதான் முதல் கிளாஸாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஸ்கோப் ஆஃப் ஒர்க். ஸ்கோப் ஆஃப் ஒர்க் அப்படின்றது அந்த ஆர்டிஸ்ட் என்ன பர்ஃபார்ம் பண்ணணும், அவங்க மியூசிக் பண்ணுமா, இல்லை பாடணுமா, டான்ஸா, என்னெல்லாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற அந்த ஸ்கோப்புக்குள்ளே வரும், அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது அந்த ஈவெண்ட்டோட டியூரேஷன் என்ன, எவ்வளோ நேரம் அந்த ஈவெண்ட் நடக்க போது, அதில் இந்த ஸ்பெசிஃபிக் ஆர்டிஸ்ட்டு எவ்வளோ நேரம் பாடியிருக்கணும் இல்லை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். மூணாவது முக்கியமான விஷயம் எத்தனை நம்பர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எத்தனை இருக்கணும். இஃப் சப்போஸ் அவங்க சிங்கராக இருந்தாங்க அப்படின்னா எத்தனை பாடல்கள் அவங்க பாடியிருக்கணும், ஆர்எல்ஸ் மியூசிஷியன் அப்படின்னா எத்தனை பாடல்களுக்கு அவங்க மியூசிக் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்கோப் ஆஃப் ஒர்க்குள்ளே இந்த 3 விஷயங்களையும் நம்ம வந்து வச்சுருக்கணுங்க. அடுத்து மூணாவது, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, என்னென்னா டேட் அண்ட் டைம். அதாவது எந்த தேதியில் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது, வென்யூ எங்கே, டைம் என்ன, அதுக்கெல்லாம் முன்னாடி ரொம்ப முக்கியமாக ரிப்போர்ட்டிங் டைம் என்ன. ஸோ வென்யூ வந்து இதுதான் அப்படின்றத சொல்லிடணும், இந்த டைமுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்குதுன்றதை சொல்லிடணும். ஆனால் அதுக்கு முன்கூட்டியே அந்த ஆர்டிஸ்ட் வந்துடணும் இல்லையா, ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி வந்தால் தான் அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்ன அவங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ரிஹர்சல் பார்க்குறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, ஈவெண்ட் டைம் என்ன, ஸோ இது எல்லாமும் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணுங்க. அடுத்து இந்த டைமு, ஈவெண்ட் டேட்டு, இதெல்லாம் விட இன்னும் ரொம்ப முக்கியம் கமர்ஷியல்ஸ். எவ்வளோ இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கான ஃபீஸ், இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இந்த பர்ஃபார்மருக்கு எவ்வளோ பே பண்ணணும், அதே மாதிரி அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, ஃபுல் பேமெண்ட் எப்போ, ஈவெண்ட்டுக்கு முன்னாடியா இல்லை ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவா, எந்த டைமுக்குள்ளே அவங்க வந்து இந்த மொத்த பேமெண்ட்டையும் செட்டில் பண்ணியிருக்கணும். இஃப் சப்போஸ் சரியாக செட்டில் பண்ணலை அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன. ஸோ இது எல்லாமும் இந்த பேமெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்திருக்கணுங்க. அடுத்து 5வது, நிறைய சிக்கல்கள் வரக்கூடிய ஒரு இடம் என்னென்னா ட்ராவல் அண்ட் அக்காமடேஷனுக்கான சிஸ்டம்ங்க. அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான செலவுகள் இருக்குது இல்லையா, அதை யார் ஏற்றுக்க போகிறது, அந்த ஆர்டிஸ்ட்டே ஏற்றுக்க போகிறாங்களா இல்லை ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அதை ஏற்றுக்க போகிறாங்களா. இஃப் சப்போஸ் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் என்ன கிளாஸில், எக்கனாமிக் கிளாஸா இல்லை வந்து பிஸ்னஸ் கிளாஸா, எதில் வந்து புக் பண்ணணும். ரெண்டாவது ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டாரா 4 ஸ்டாரா, எந்த ஹோட்டலில் எத்தனை நாள் புக் பண்ணணும், எத்தனை பேருக்கு புக் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணுங்க. இதெல்லாம் சரியாக மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டோன்னா ஆர்டிஸ்ட் டென்ஷன் ஆகிடுவாங்க. அடுத்து 6வது டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட். ஒரு பர்ஃபார்மர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, முக்கியமாக ஒரு சவுண்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை லைட்டிங்கு, ஸ்டேஜ் எப்படி இருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணுங்க. ஏன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸில் வந்து நிறைய வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். நம்ம ஏதாவது மைண்டில் வச்சுட்டு ஒரு பேஸ் வேரியேஷனுக்கு நம்ம வந்து கொட்டேஷன் வாங்கியிருப்போம். ஆனால் அந்த பர்ஃபார்மர் வந்து இல்லை இதெல்லாம் வந்து லோக்கலு, எனக்கு வந்து இந்த மாதிரியான சவுண்ட் சிஸ்டம்ஸ் தான் வேணும் அப்படின்னு மாற்றி சொன்னாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் லாக் ஆயிடுவீங்க. ஸோ முன்கூட்டியே அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் 7, ரொம்ப முக்கியமான விஷயம் கேன்சலேஷன். இஃப் சப்போஸ் இது வந்து ஆர்டிஸ்ட் கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆகும். டிக்கெட்லாம் விற்றுருப்பாங்க, அதே மாதிரி அந்த ஷோக்கான அந்த இடம் வென்யூ வந்து புக் பண்ணியிருப்பாங்க, டிக்கெட் போட்டிருப்பாங்க, ஹோட்டல்ஸ் வந்து புக் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி பெரிய வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருப்பாங்க. இஃப் சப்போஸ் அந்த ஈவெண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஆர்டிஸ்ட் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா ஏற்படக்கூடிய மொத்த இழப்பையும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஈடு கட்டணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே சமயம் அந்த ஈவெண்ட் வந்து நடக்கிறது ஏதோ ஒரு போஸ்ட்போன் ஆகுது இல்லை கேன்சல் பண்ணுறாங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சைடில் கேன்சல் பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஏற்படக்கூடிய இழப்புக்கு இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஈடு செய்யணும். இதையுமே நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கணுங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆர்டிஸ்ட் என்கேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த அக்ரிமெண்ட் சரியாக இருந்ததுனால தான் நான் முதல்லையே ஆரம்பித்தேன் இல்லைங்களா, கெனிஷா அப்படின்னு அந்த இஷ்யூ. ஸோ அதுலேயுமே பெரிய லீகல் இஷ்யூஸ்லாம் வந்தாலும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த அக்ரிமெண்ட் கையில் இருந்ததுனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரல. ஸோ நீங்களுமே ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் ஷோ பண்ணுறீங்க இல்லை ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட இந்த அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.